ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம உயிருக்கு உயிராக நேசிக்கிற பர்சன் நம்மளை வேணவே வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளுடைய அன்பு அவங்களுக்கு புரியவே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி இருக்கணும், எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 1 மறுபடியும் செகண்ட் பேட்ச் ஆஃப் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நம்மளோட எல்லா கோலுக்குமே நம்ம குரூப்பாக சேர்ந்து அதிகாலை நேரத்தில் ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்ய போகிறோம். இது மூலமாக நிறைய மிராக்கிள்ஸ் அட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்களும் எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய பேர் அனுப்பியிருக்க விஷயம் என்னென்னா, நான் விரும்புகிற பர்சன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு என்னோடய அன்பு புரியலை, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா வேணவே வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு நிறைய மெசேஜஸ் இப்படியே தான் வருது. நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம், நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை தான். மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளால் மாற்ற முடியாது. மைண்ட் செட் அப்படிங்கிறது பல வருஷங்களாக இருக்கிற நம்பிக்கைகளோட தொகுப்பு. அதுதான் ஒரு மனப்பாங்குன்னு நம்ம சொல்லுவோம். அதை ஒரே நாளில் உங்களால் மாற்ற முடியாது. ஸோ ஒரே நிமிஷத்தில் உங்களால் மாற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள். உங்கள் லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலுமே நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக அற்புதமாக இருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியும். கண்டிப்பாக அதை பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண சொல்கிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வரணும், நீங்கள் மாறணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கான பர்சனை நீங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத நீங்கள் மாற்றணும். ஸோ அடிக்கடி நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் மைண்டு நம்பும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பேசும்போது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் ஆவீங்க. ஒரு கோல் தெளிவாக வச்சுருங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். அந்த பர்சன் கூட இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா, உங்கள் கூட இருந்தால் அந்த பர்சன் ஹாப்பியாக இருப்பாங்களான்னு பாருங்கள். 2 பேருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு ஒரு நிலைமை வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த உறவை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது சுச்சுவேஷன் டு சுச்சுவேஷன் மாறும். நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது தெளிவாக ஒரு கோல் வைங்க. கண்டிப்பாக அவங்க வேணும், அவங்க இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், நிச்சயமாக என்னால் பாசிட்டிவாக இருந்து அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் நிறைய பேர் கன்ஃபியூஸ்டு எனர்ஜியை கொடுக்குறீங்க. நிறைய சேலஞ்சஸ் வரதான் செய்யும். அதை அட்ராக்ட் பண்ணுறதே யாருன்னா நம்மளாக தான் இருப்போம். ஸோ நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நமக்கான விஷயத்தை மாற்ற முடியும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாற்றத்தை தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மாறணும். உங்களோட எனர்ஜி தான் இங்கே எல்லாமே மெயின் விஷயம். உங்கள் பர்சனுக்கு சடனாக உங்கள் மேலே அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த செல்ஃப் லவ் குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். செல்ஃப் லவ் இருக்கிறவங்கள கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு பவுண்டரி வச்சு எனக்கான ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் நான் உங்கள் கூட பேசுவேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன்னு ஒரு தைரியமாக கெத்தாக இருப்பாங்க. கெத்தாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஆட்டிடியூட், அது ஆணவம் கிடையாது, ஆட்டிடியூட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அடுத்தவங்களே ஹர்ட் பண்ணாமல் எனக்கான ரெஸ்பெக்ட் வரைக்கும் நான் கரெக்டாக இருக்கேன், என்ன நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அட்ராக்ஷன் அவங்களுக்கு புரியும். இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போன உடனே அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுறீங்க. அவங்க பேசினா தான் சந்தோஷம், என் கூட ஃபஸ்ட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சடனாக என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்களாக நினச்சிட்டு உங்களை நீங்களே லோ பண்ணிவிட்டு அவங்க பேசுவாங்கன்னு அவங்களுக்காகவே ஏங்கிட்டு இருக்கீங்க. இங்கே மெயின் மிஸ்டேக் யார் மேலே அப்படின்னா நம்ம மேலே தான். அதை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் நமக்கு தேவையானதை உருவாக்க முடியும். நிறைய பேர் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க, கரெக்டாக நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களே புரிஞ்சு உங்களை தேடி வருவாங்க. அதை புரிய வைக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது? உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ நான் புரிய வைக்க முடியலன்னு தான் நீங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அவங்கள நீங்கள் ப்ளேம் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. நிறையா பேர் இங்கே யூஸ் பண்ணுற வார்த்தை என்னென்னா, அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை தான் நீங்கள் ப்ளேம் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்க. நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு செகண்டும் நம்ம அட்ராக்ட் பண்ணுறது பவர் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ லைஃப்பில் தேவையில்லாத விஷயம், நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதா, இதை அட்ராக்ட் பண்ணுறது நான் தான் அப்படின்னு புரிஞ்சு அந்த பவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் அதை மாற்றக்கூடிய பவர் எங்கிட்ட இருக்குன்னு உங்களால் நம்ப முடியும்.
ஸோ உங்கள் லைஃபுக்கான ஹாப்பினஸ்க்கான கீயை நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அது யாரோட தப்பு? நம்மளோட தப்பு தான். ஸோ இங்கே எல்லாமே நம்ம எனர்ஜி தான். இது ஒரு விஷயம். நிறைய பேர் என்னென்னா நிறைய லிமிட்டிங் பிலீஃபோடையே இருக்கீங்க. மனுஷங்களையே சார்ந்திருக்கீங்க. நடுவில் இருக்கிற தேர்ட் பர்சன்ஸ், அம்மா அப்பா, அண்ணா, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறாங்க, இது நடக்காதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு லிமிட்டிங் பிலீஃபோடையே இருக்கீங்க. நம்ம யாரை நம்பி செயலில் இறங்கியிருக்கோம்? யூனிவர்ஸை நம்பி இறங்கியிருக்கோம். நம்மளோட பிரபஞ்சம் நம்ம எனர்ஜியை பார்த்து நமக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறவங்க, நமக்கான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறவங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கான சூழ்நிலைகளை, உங்களுக்கு தேவையான சூழ்நிலைகளை, உங்களுக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறக்கான எனர்ஜியை யூனிவர்ஸ் கிட்ட மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத விஷயம் நடக்குதா, அதை நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லிமிட்டிங் பிலீஃப் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. கேஸ்ட் ஆகட்டும், ஏஜ் ஆகட்டும், வேறு என்ன பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் முடிவெடுத்து ஆழமாக அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. இங்கே நிறைய பேர் என்னென்னா ஃபேமிலிக்காக யோசிக்கிறேன், அவங்க ஹர்ட் ஆவாங்க, இவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் நம்மளால் மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். பட் அன்புங்கிற விஷயம், ரிலேஷன்ஷிப்புங்கிற விஷயம் நம்மளால் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கான பர்சன் கூட தான் வாழ முடியும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. யூனிவர்ஸ் கிட்டே ஸ்ட்ராங்காக பேசுங்க. நிறைய அலையன்ஸ் வரதா செய்யும், நிறைய ப்ரப்போசல்ஸ் வரதா செய்யும். ஏன் அப்படின்னா நம்மளால் வீட்டில் சொல்ல முடியாத நிலைமை. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் யூனிவர்ஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். யூனிவர்ஸ், என்னோட எனர்ஜி உங்களுக்கு வந்துருச்சு, எனக்கு நான் மேரேஜ் நடக்கணும், எனக்கான பர்சன் கூட மேரேஜ் நடக்கணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அந்த எனர்ஜி உங்களுக்கு ரீச் ஆனதுனால தான் இத்தனை அலையன்ஸ் நீங்கள் எனக்கு காமிச்சிருக்கீங்க. இது எல்லாமே எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இத்தனை பேருக்கு நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்கு எனக்கு அட்ராக்ஷன் பவர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை பேர் என்னை தேடி வராங்க அப்படின்னாலே நான் ஸ்பெஷல்னு அர்த்தம். ஸோ எனக்கான பர்சனை நீங்கள் கொடுங்க, அதை ஸ்பெஷலாக பண்ணி கொடுங்க, அதுக்கு நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ என்னோட எனர்ஜியை மாற்றி எனக்கான லெசன்ஸ் சீக்கிரமாக கற்றுக் கொடுத்து எனக்கான லைஃப்பில் சக்ஸஸை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா மட்டும்தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையானது கொடுப்பாங்க. இங்கே நிறைய பேர் என்னென்னா அலையன்ஸ் வந்தாலே பயப்படுறாங்க. ஐயோ அக்கா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லி அந்த அலையன்ஸை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க, வெறுப்பை கொடுக்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு வெறுப்பை சென்ட் பண்ணுறாங்க, அதை கூட்டிகிட்டு வர ரிலேட்டிவ்ஸ்க்கு வெறுப்பை சென்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தப்பான விஷயம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு அலையன்ஸ் வருதுன்னா நீங்கள் உண்மையாலுமே ஹாப்பியான எனர்ஜி தான் கொடுக்கணும். நீங்கள் தான் அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓ சூப்பர்ப்பா, என்னோட எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகிட்டு இருக்கு, ஸோ கண்டிப்பாக எனக்கான பர்சனையும் அவங்க கொண்டு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நம்பணும். எப்படின்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ரைவேட் ஜாப் உங்களுக்கு வரும். அது வேணும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கான ஜாப் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதாவது ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருவளவும் காத்திருக்குமாம் கொக்கு. அதாவது நிறைய குட்டி குட்டி மீன் போனாலும் தனக்கான பெரிய மீன் வர வரைக்கும் கொக்கு காத்துக்கிட்டு இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் உங்களுக்கான விஷயம் கிடைக்கிற வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இல்லை குட்டி குட்டி விஷயங்கள் நான் அட்ராக்ட் பண்ணுறேன், எனக்கான பெரிய விஷயம் எப்போ கிடைக்குதோ கிடைக்கட்டும்னு சொல்லி கூட நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ரிலேஷன்ஷிப்பில் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அலையன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தேங்க்யூ யூனிவர்ஸ், நீங்களே இதை கேன்சல் பண்ணி வச்சுட்டு எனக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கொடுங்க, எனக்கான பர்சன் தான் எனக்கு வேணும்னு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த அலையன்ஸ் கொண்டு வர எல்லாருக்குமே நீங்கள் நன்றி உணர்வோடு தான் இருக்கணும். ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெறுப்புங்கிற உணர்வை சென்ட் பண்ணவே கூடாது. அப்போ என்னென்னா நமக்கான பர்சனும் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனர்ஜி தான் அவங்க யூனிவர்ஸ்க்கு போகும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு யூனிவர்ஸ்ட்டு கேட்குறீங்க. சில்லுன்னு செம்ம ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் வேணுங்கிற உணர்வை யூனிவர்ஸ் கொடுத்துட்டீங்க. யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஓகே சில்லுன்னு ஸ்வீட்டாக தானே வேணும், அந்த ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது, கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ளே நான் உனக்கு குச்சி ஐஸ் கொடுக்குறேன், இதை நீ ட்ரை பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? யூனிவர்ஸ், என்னோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு, உடனடியாக எனக்கு இமீடியட்டாக நீங்கள் இதை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி யூனிவர்ஸ், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு என்னோட ஐஸ்கிரீமே கொடுங்க, எனக்கு ஸ்பெஷலாகவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ யூனிவர்ஸ் ஓகே, என்னோட பொண்ணு எது கொடுத்தாலும் சந்தோஷப்படுறா, நான் இமீடியட்டாக அவளுக்கான ஸ்பெஷலான விஷயத்தை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான செயலில் இறங்கிடுவாங்க. ஆனால் அந்த குச்சி ஐஸை கொண்டு வந்து கொடுக்கும்போது யூனிவர்ஸ், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? அருண் ஐஸ்கிரீம் தானே கேட்டேன், நீங்கள் என்ன இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு நம்ம அந்த யூனிவர்ஸையே திட்டும் போது என்ன ஆகுது? இதை கொடுத்தே நீ மதிக்கலை, இந்த எனர்ஜியில் தான் நீ இப்போ இருக்க, இதை தான் இமீடியட்டாக என்னால் கொடுக்க முடியும், இதையே நீ மதிக்கலாங்கும் போது உனக்கு எப்படி நான் அருண் ஐஸ்கிரீமை கொடுப்பேன்? அப்படி தான் யூனிவர்ஸ் கேட்பாங்க. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணணும்? நமக்கான சுச்சுவேஷனில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம நோட் பண்ணணும். நமக்கு தேவையானதை பற்றியே அதிகமாக பேசணும். இங்கே நிறைய பேர் என்னென்னா தனக்கான பர்சன் பேசலன்னு அதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லை. மேனிஃபெஸ்டேஷன் பற்றி இவ்வளோ வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், ரெகுலராக வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தை நெகட்டிவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது எல்லாமே எனக்கு அங்கே ரிப்ளையே பண்ண தோணல. ஓகே, இது ரிலேட்டடாக நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டாகணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன மாற்ற முடியும்? நம்ம பேசுகிற வார்த்தைகளை மாற்ற முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இங்கே எல்லாமே மாறும். ஒரே நாளில் நம்ம 10 படியே ஏற முடியாது. ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறுங்க.
அங்கே வந்து மாற்றம் நிச்சயமாக நிகழும். ஃபஸ்ட்டு வந்து உங்களை க்ரோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வளரணும்னு நினைங்க. உங்களோட டைமை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. உங்களுக்கான பர்சன் கண்டிப்பாக தேடி வருவாங்க. தேர்ட் பர்சன் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அங்கே பேசாமல் இருந்தீங்கன்னா தான் அது நடக்கும். நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்டையும் பேசிட்டு அவங்கக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள கெட்டவங்களாக மாற்றுறதே யார்? நீங்கள் தான். உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் போய் பேசிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சனையும் நம்ம குறை சொல்கிறோம். இதுவும் தப்பான விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியற அளவுக்கு நம்ம இருக்கோம் இல்லையா? பகுத்தறியக்கூடிய அறிவு நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு என்ன தேவை, என்ன மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கரெக்டான விஷயத்தை சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன வேணுங்கிறத தெளிவாக எத்தனை தடவை வேணாலும் யோசிச்சுக்கோங்க. ஆனால் யோசித்து முடிவு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இது நமக்கானதா இல்லையாங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் நம்மளோட எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான பர்சன் பேசணுமா, அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, என் கூடவே தான் இருக்காங்க, என் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு நம்ப வச்சுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே மைண்டு நம்பிடுமா? நம்பாது. ஏன்னா சுச்சுவேஷன் அங்கே ஃபேவரபுளாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? கான்சியஸாக நீங்கள் திரும்ப 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 சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்புக்கே உட்காந்து 24 மணி நேரமும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா 24 மணி நேரமும் ஒரே விஷயத்தை நம்மளால பாசிட்டிவாக நினைக்க முடியாது. ஏன்னா சுற்றியும் இருந்து எனர்ஜி நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய இருக்குது இந்த உலகத்தில். ஸோ அது எல்லாமே நம்ம கண்ணில் படும்போது எல்லாருமே நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போதே உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்னா அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் உங்களுக்கான வேலைகளை நீங்கள் பாருங்கள். அந்த நேரத்துலேயும் அவங்க ஞாபகம் வருதா, கான்சியஸாக ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. அவங்க என் கூட தான் இருக்காங்க, நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுங்க. ஏன்னா அஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கான அஃபர்மேஷன். கண்டிப்பாக நான் பண்ணுறது என் லைஃப்பில் நடக்கும் அப்படி நம்பிக்கையோட பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேத்துக்கு என்ன டவுட் அப்படின்னா, இவ்வளோ பண்ணியும் கடைசியில் கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போதே அவங்க செல்ஃப் டவுட்டு லிமிட்டிங் பிலீஃபும் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இது இருக்கும்போதே தயவு செஞ்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்திருக்கீங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதையும் விட்டுட்டு நீங்கள் நடுவில் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் அது உங்களை உறுத்தும். ஒரு வேளை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தால் கிடச்சிருப்பாங்களோ, ஒரு வேளை நம்ம ட்ரை பண்ணியிருந்தால் கிடச்சிருப்பாங்களோன்னு தோணும். அந்த ட்ரையை வந்து என்னென்னா நீங்கள் நேரில் போய் பேசி புரிய வைக்கிறேன், எங்கள் அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன்னு இறங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லோரும் வேறு வேறு எனர்ஜியில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கொடுக்குற எனர்ஜி வந்து ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை ஹேண்டில் பண்ணுற எனர்ஜி நமக்கு ஹை லெவல் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுக்கறது யாரு? யூனிவர்ஸ். அவங்க கிட்ட போய் கேளுங்க. யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. யூனிவர்ஸ் எனக்கு கொடுங்க, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு ஆர்டர் கூட போடுங்க. யூனிவர்ஸ் கிட்ட செல்லமாக பேசுங்க, உரிமையாக பேசுங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்கும். ஏன்னா இங்கே மனிதர்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற எனர்ஜியில் இருக்கிறவங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அது ரைட்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். இதே ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறது ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாருனாலுமே உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது. யூனிவர்ஸே கரெக்டான சப்போர்ட்டர்ஸ் உங்கள் லைஃப்பில் அனுப்புவாங்க. உங்களை கேர் பண்ணிக்கிற மாதிரி பர்சன்ஸ் அனுப்பி உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் அனுப்பி உங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணி கொடுப்பாங்க. அது யார் என்னங்கிறது முடிவிலா பேரறிவான யூனிவர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே நான் தான் பண்ணணும், நான் தான் பேசி புரிய வைக்கணும்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் டவுன் ஆவீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் எனர்ஜியை நீங்கள் மாற்றிக்கவே இல்லையே. ஹை எனர்ஜியில் இருக்கீங்க, ஹை லெவல் வைப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் பேசணும்னே நினைக்க மாட்டீங்க. என்னோட அன்பு புரிஞ்சால் அவங்களே வரட்டும். நான் உண்மையான அன்பு கொடுத்துருக்கேன், ஏன் உண்மையான அன்பு புரியலைன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். அவங்களே என்னை தேடி வரட்டும்னு உங்களை நீங்களே லவ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ நீங்கள் உங்களுக்கான கோலையே மறக்கிற அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அப்போ உங்கள் கோல் நடக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் கோலை பெருசாக நினைக்கிறதுனால தான் அதுக்கு உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னே உங்களுக்கு தோணுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நினச்சா நடந்து தானே ஆகணும், நான் கேட்டால் யூனிவர்ஸ் கொடுத்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு அதை பெருசாகவே நினைக்க மாட்டீங்க. உங்களை பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்கள் வைப்ரேஷனை பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்கள் கோல் நடக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு மேலே ஓகேப்பா அது நடந்தாலும் நடக்கலனாலும் நான் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கேன், ஹாப்பியாக தானே இருக்கேன், நான் ஏன் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணணும், நான் சந்தோஷமாக இருக்கேன், பாசிட்டிவாக இருக்கேன், லைஃப் இஸ் வெரி ஷார்ட், நான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த விஷயம் ரொம்ப மிராக்கிளாக அங்கே நடக்கும். இதுதாங்க விஷயமே. உங்களுக்கான கோலை வந்து நீங்கள் பெருசாக நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு உங்கள் மைண்டை வந்து ரெடி பண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். எப்போ உங்கள் கோலை நீங்கள் பெருசாக நினைக்க மாட்டீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ண தான் நினைக்க மாட்டீங்க. ஒரே நாளில் எல்லாமே மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. நிச்சயமாக வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும், மிராக்கிள் நடக்கும் தான். ஆனால் மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பெர்மனன்ட் ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் மாறியே ஆகணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான பர்சன் உங்ககிட்ட வந்தே ஆகணும், உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அது நடந்துருச்சு அப்படின்னாலுமே உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கல, உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கல அப்படின்னா அது சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்.
உண்மையாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் அண்ட் எகெயின் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் அதே சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க சரி பண்ணாதது ரீசன் தான். அவங்களுடைய எண்ணங்களை மாற்றலை, அவங்களோட உணர்வுகளை மாற்றாதது தான் இங்கே விஷயம். ஸோ நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கணும், நம்மளை உயர்வாக வச்சுக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். நம்ம பேசுகிறத கேட்டாலே எல்லாருக்குமே சந்தோஷம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கான விஷயத்தை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் கமெண்ட்டில் போடுறீங்க அப்படின்னாலே எனக்கான பர்சன் எங்ககிட்ட சூப்பராக பேசுகிறாங்க, நான் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க. ஈவன் நம்மளோட குரூப்பே இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி சென்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக நடக்குது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போது அடுத்தவங்களுக்கு அவங்க சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிற வார்த்தை. ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அடுத்தவங்களுக்கு நம்ம நினச்சாலும் சரி, நமக்கு நினச்சாலும் சரி, அது நமக்கு தான் ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ எப்பவுமே ரொம்ப உயர்வானதாக நினைங்க. உங்களோட கோல் வந்து ரொம்ப 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 சிம்பிள். அது ரொம்ப ஈஸியாக நடக்கும்னு நம்புறது தான் இங்கே வேலையே. அதை வந்து நீங்கள் கான்சியஸாக உங்கள் மைண்டை மாற்றும் போது மட்டும்தான் நடக்கும். ஏன் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பிடும், என்ன சொன்னீங்கனாலும் நம்பிடும். உங்களுக்கு உங்கள் லவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா உண்மையாலுமே நம்பி அதை இமேஜின் பண்ண முடியும். ஆனால் அங்கே அந்த நம்பிக்கையை தடுக்கிறது யாருன்னா கான்சியஸ் மைண்டு. கான்சியஸ் மைண்டுங்கிறது என்ன, ப்ரெசென்ட் லைஃப்பில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் கொண்டு வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மைண்டு. இங்கே லாஜிக்கலுக்கு வேலையே கிடையாது, எல்லாமே மேஜிக்கல் தான். ஸோ அந்த கான்சியஸ் மைண்டையே மாற்றுற பவர் யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. உங்கள் கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த நினைக்குதா, உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணி நிறுத்து. எனக்கு தேவையானதை மட்டும் நீ சொல்லு, எனக்கு தேவையான சஜஷன்ஸ் மட்டும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் பேசணும். எனக்கு லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு திரும்ப 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 பேசுங்க. பாசிட்டிவாக பேசுங்க. நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் உங்கள் பாசிட்டிவிட்டி காட்டணும்னு அவசியமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் சக்ஸஸ் பெருசாக வெளியில் தெரியட்டும். நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் அதுதான். ஏன்னா இங்கே எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னாலே அதை தப்பாக பேசுறதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்க. ஸோ அது அவங்களோட மைண்ட் செட். அங்கே நம்ம அவங்கள குறைய சொல்ல முடியாது. அவங்க என்னென்னா ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன்னு சொல்லி பேசுகிறவங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ அதை தெளிவாக முடிவெடுத்துட்டு அதில் நீங்கள் போங்க. நல்ல வழியில் போங்க, தெய்வீகமான வழியில் போங்க. உங்களுக்கான அன்பு எதுன்னு உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக யூனிவர்ஸ் உங்களை நல்ல வழியில் கூட்டு போவாங்க. ஏன்னா உங்களுக்கான உறவு கண்டிப்பாக நல்ல உறவாக இருக்குது அப்படின்னா அது உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற பர்சன் வந்து ரொம்ப ஹை லெவல் வைப்பில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையுமே உயர்த்துவார். இப்போ அவர்னால தான் நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து லோ எனர்ஜியில் இருக்கீங்கிறதுனால தான் இப்போ லைஃப்பில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது இல்லையா. அப்போ அவங்க ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கிறதுனால தான் நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அவங்க உங்களை ஹை லெவல் எனர்ஜி கொண்டு வராங்க இல்லையா. நீங்கள் லோ எனர்ஜியில் இருக்கிறதுனால அந்த பர்சனையும் லோ எனர்ஜி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. எப்பவுமே சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்மளோட ஹாப்பினஸ்க்கு இன்னொருத்தவங்களை நம்ம ப்ளேம் பண்ணி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் மாற்றினீங்கன்னா தான் உங்கள் லைஃப்பில் வந்து மிராக்கிள் நடக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே ப்ராட் மைண்டடோடு இருக்கோம்னு வைங்களா, நம்மளை நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஏன்னா வாய்ப்புகள் இங்கே ரொம்ப அதிகம். கண்டிப்பாக நம்ம நினச்சா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஏன் என்ன காரணத்துக்காக இது நடக்குதுன்னு காரணத்தை ஆராய ஆரம்பிச்சிருவோம். ஏன் நடக்குதுன்னு கொஷின் கேட்க மாட்டோம். அதுலேயும் ஒரு ரீசன் இருக்கும். கண்டிப்பாக என்னோடய யூனிவர்ஸ் இது காரணமாக தான் அனுப்பிச்சிருப்பாங்க, என்னை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக யூனிவர்ஸ் வைக்கிற டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். கண்டிப்பாக எல்லா லைஃப்லேயும் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. எல்லாருமே 24 hours ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கான சேலஞ்சஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த், மணின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. பட் அதை நம்ம எப்படி பார்க்குறோம், அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோமா இல்லையாங்கிறது நம்ம கண்ணோட்டத்தில் இருக்குது. கண்ணோட்டத்தை ஃபஸ்ட்டு மாற்றுங்க, மைண்ட் செட்டை மாற்றுங்க. நீங்கள் மாறினீங்கன்னா தான் லைஃப் லாங் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ஜஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. லைஃப் லாங் அதை ஹாப்பியாக கொண்டு போகிறதுக்கான லெசன்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை சந்தோஷமாக கற்றுக்கோங்க. ஒரு குழந்தை வந்து சந்தோஷமாக ஆர்வமாக கற்றுக்கிட்டா தான் அதில் அது நிலச்சி நின்று திறமைகளை வளர்த்து ஹாப்பியாக வர முடியும். ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் படித்தா பத்தாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த நாலேஜ் லைஃப் லாங் உதவணும், அடுத்தவங்களுக்கும் உதவணும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்திருக்க சேலஞ்சஸை லெசனாக எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன லெசன் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு நீங்களும் உயருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் உயர்த்துங்க. இதை தான் யூனிவர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுறதை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்புங்க. நம்பினீங்கனாலே, யூனிவர்ஸை நம்பிட்டீங்கனாலே உங்கள் வாயிலிருந்து பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் வரும். இங்கே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் யூனிவர்ஸை நம்புறேன் ஆனால் என்னோட லைஃப்பில் இப்படி நடக்குது அப்படிம்பாங்க. யூனிவர்ஸை நம்புறீங்க அப்படின்னாலே ஆனாங்கிற ஒரு வார்த்தையே அங்கே வராது. யூனிவர்ஸ் தான்க்கா இதை பண்ணுறாங்க, கண்டிப்பாக நல்லதாங்க்கா நடக்கும்னு பேசுகிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். கவுன்சிலிங் வரும்போது அவங்ககிட்ட பேச எனக்கே ஆசையாக இருக்கும். அக்கா நான்லாம் ஸ்பெஷல்க்கா, நான் கேட்டால் யூனிவர்ஸ் கொடுத்து தான்க்கா ஆகணும், யூனிவர்ஸ்க்கெல்லாம் வேறு வழியே இல்லைக்கா, என்னையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, என்ன மாதிரியெல்லாம் டிவைன் சொல் யாருமே கிடையாதுன்னு பேசுவாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உண்மையாலுமே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலான்னு இருக்கும்.
அப்போ என்னென்னா அந்தளவுக்கு அவங்க ஸ்பெஷலாக நினைக்கும் போதே நம்மளே அட்ராக்ட் ஆகும்போது அவங்களோட லவர் தன்னால் அட்ராக்ட் ஆகி தானே ஆகணும். இதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இங்கே இந்த உலகத்தில் வந்து நம்மளோட கஷ்டத்தை கேட்குறக்கு யாருமே இங்கே இல்லை. நம்மக்கிட்ட இருந்து சந்தோஷம் கிடைக்குமாங்கிறத எதிர்பார்க்குறாங்க. கொடுக்குற ஆளாக நம்ம இருப்போம், யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் எப்பவுமே அதை தான் சொல்கிறேன். நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்கவே கூடாது. நம்மளுக்கு என்ன அன்பு தேவையோ அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நமக்கு தேவையான அன்பை யூனிவர்ஸ் அள்ளி கொடுக்கறக்கு ரெடியாக இருக்காங்க. யூனிவர்ஸ் வந்து எல்லையில்லா முடிவிலா பேரறிவு, முடிவிலா பிரபஞ்சம், அவங்கக்கிட்ட அள்ள கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மற்றவங்ககிட்ட நம்ம ஏன் எதிர்பார்க்கணும்? நம்மளே நிரம்பி வழியிற பாத்திரமா இருக்கலாமே. நம்மக்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போனால் ரொம்ப சந்தோஷம். நம்ம கொடுக்குற இடத்துல தான் நம்ம யூனிவர்ஸ் நம்மளை வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்மள யூனிவர்ஸோட வாரிசுங்க. கொடுக்கறது தான் யூனிவர்ஸ் இல்லையா? அப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். உண்மையான அன்பை, எதிர்பார்க்காத அன்பை, அளவில்லாத அன்பை எல்லாருக்குமே கொடுப்போம். நம்மளுக்கான பர்சனை அவங்களாவே இருக்க விடுவோம். அவங்களோட லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும். நம்மளோட அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துவோம். நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்கிறக்காக ஒருத்தர் நம்ம வந்து என்றைக்குமே ப்ளேம் பண்ணிடக்கூடாது. என்றைக்குமே நம்ம அவங்கள வந்து சபிக்கக்கூடாது. அவங்களும் நல்லா இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஒத்து வரல, அது என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம மாற ட்ரை பண்ணுவோம். இல்லைனா நம்மளை நம்ம மாற்றிட்டு ஹாப்பியாக நம்ம வாழ்க்கையை வாழுவோம். அவங்க வேணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா உண்மையாலுமே ப்ரேயருங்கிற எனர்ஜி தான் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருங்களேன், அந்த எனர்ஜி அங்கே போகிறதுனால கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. நம்ம எப்பவுமே நிரம்பி வழியிற பாத்திரமாக நம்ம யூனிவர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமான அன்பை கொடுக்குறோம். நமக்கு தேவையானதை நம்ம யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மக்கிட்டேயும் அல்ல செல்வம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அல்ல அன்பு வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு தேவையான அன்பும் நம்மக்கிட்ட இருக்குது, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறக்கும் அன்பு நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. அதனால் யூனிவர்ஸை நம்பி செயலில் இறங்குங்க. நிச்சயமாக யூனிவர்ஸ் வெற்றி தராங்க. எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்குது. இன்னும் நிறைய டிப்ஸ் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய பேர் மோட்டிவேஷன் தான் எதிர்பார்க்குறீங்க ரிலேஷன்ஷிப்பில். கண்டிப்பாக நான் மோட்டிவேட் பண்ணுறேன். நிச்சயமாக எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப்பில் டிவைன் சக்ஸஸ் கிடைக்குது. பிரபஞ்ச பேராச்சலுக்கு கோடான கோடி நெஞ்சுகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.